மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆலங்குடி தொகுதி மக்களிடையே உரையாற்றி வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். இந்த கூட்டணி வரலாற்று சாதனை வெற்றியை பெறும். இன்றைக்கு திரு ஸ்டாலின் முதலமைச்சராகி 50 மாத காலம் ஆகுது. அந்த 50 மாத காலத்தில் இந்த புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி சட்டமன்ற தொகுதிக்கு ஏதாவது செஞ்சிருக்காங்களா? இங்க அமைச்சர் தான் இருக்காரு. ஆக இன்றைக்கு இந்த அமைச்சர் ஒரு பகுதிக்கு போயிருக்கார். அந்த பகுதிக்கு போகும்போது அங்க ஒரு டிஎஸ்பி கலால் டிஎஸ்பி சுந்தரேஷன் அவர்கள் நேர்மையான காவல்துறை அதிகாரி. அவர் ஏதோ வாகனம் கேட்டிருக்காங்க நினைக்கிறேன். அவருடைய வாகனத்தை அந்த வாகனத்தை பறிச்சிருக்கிறாங்க. அவர் பணி செய்ய விடாம தடுத்திருக்கிறாங்க. ஒரு காவல்துறை நேர்மையான அதிகாரிக்கு இன்றைக்கு சஸ்பெண்ட் செஞ்சிருக்கிறாங்க. இந்த ஆட்சியுடைய கொடுமை இவ்வளவு மோசமா இருக்குது என்பதை நீங்க எண்ணி பார்க்க வேண்டும். ஒரு நேர்மையான ஒரு அதிகாரிக்கு இன்னைக்கு சஸ்பெண்ட். இதுதான் அவளுக்கு பரிசா கொடுத்திருக்கிறாங்க. இன்னொரு காவல்துறை அதிகாரி இன்றைய தினம் நான் வரும்போது கிடைத்த செய்தி, திருச்சியில குற்றப்பிரிவு டிஎஸ்பி பரத் சீனிவாஸ் என்றவர் அவர் மன உளைச்சலால என்னுடைய பதவியை ராஜினாமா செய்யறன்னு சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிக்கு கடிதம் எழுதிய தகவல். ஆக இனி நமக்கு பாதுகாப்பதற்கு நாம தான் பாதுகாத்துக்கணும். காவல்துறை அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமைனா மக்களை யாரு பாதுகாக்கிறது? பயிர வேலி பாதுகாக்கும். அதை போல மக்களை பாதுகாப்பது காவல்துறை. அப்படி சிறப்பாக பணியாற்றக்கூடிய காவல்துறைக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுத்தா இந்த அரசாங்கம் எப்படி மக்களை பாதுகாக்கும்? இப்படிப்பட்ட அரசாங்கம் தேவையா? நேர்மையான அதிகாரிகளுக்கு இப்படிப்பட்ட தண்டனை கொடுக்கலாமா? சொல்லுங்க. மக்கள் தான் நீதிபதி. நீங்க தான் நீதிபதி. நீங்களாம் ஒரு அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கிறீங்க. அந்த அரசாங்கத்தை தேர்ந்தெடுக்கக்கூடிய நிலையில இருக்கின்ற மக்கள் நீங்க நல்ல தீர்ப்பை கொடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட அரசாங்கத்திற்கு 2026 சட்டமன்ற தேர்தலில் மிகப்பெரிய மரண அடி கொடுக்க வேண்டும். கொடுப்பீங்களா? அது மட்டுமல்ல, இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிறைய திட்டங்களை இந்த பகுதி கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். குறிப்பா சொல்ல வேணும்னா கஜா புயல் இந்த பகுதி புரட்டி போட்டு விட்டு போயிட்டது. மிக மோசமான கஜா புயல்ல மக்கள் வாழ்வாதாரம் இழந்து இருக்கின்ற அந்த சூழ்நிலை, விவசாயிகள் பயிரிட்ட பயிர்கள் எல்லாம் அழிந்து போய்விட்டது, சேதமடைந்து விட்டது. பொதுமக்கள் பல வீடுகள் அந்த காட்டுல கூரைகள்லாம் தூக்கிட்டு போயிட்டு, அப்படிப்பட்ட நிலையில கூட அண்ணா திமுக அரசு மக்களுக்கு ஓடி ஓடி வந்து உதவி செஞ்சது. இங்க விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கு தென்னை மர விவசாயிகள் தான் அதிகமா இருக்காங்க. தென்னை பயிரிட்ட விவசாயிகள் தான் அதிகமா இருக்கிறாங்க. அப்படி தென்னை மரங்கள் எல்லாம் ஒடிந்து மிகப்பெரிய சேதத்திற்கு உள்ளாகிவிட்டார்கள் விவசாயிகள். எங்களுடைய கவனத்திற்கு கொண்டதுடன் அம்மாவுடைய அரசாங்கம் அந்த ஒடிந்த மரத்தை அப்புறப்படுத்துவதற்கு 500 ரூபாய் கொடுத்த மரத்துக்கு, அந்த மரத்தை அப்புறப்படுத்துக்கு அதற்கு அதாவது நிவாரணம் 600 ரூபாய் கொடுத்தோம். அது மட்டும் இல்லாம இன்றைக்கு 175 மரம் கொண்ட ஒரு ஹெக்டருக்கு 1,92,500 ரூபாய் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசு. அந்த விவசாயிகள் மறு சாகுபடி செய்ய, தென்னை மறு சாகுபடி செய்ய ஒரு ஏக்கருக்கு 72,100 ரூபாய் கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். ஆக ஒடிந்த மரத்துக்கும் நிவாரணம், புதிதாக பயிரிடுகின்ற மறு பயிரிடுவதற்கும் நிவாரணம் கொடுத்த ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். கடு வறட்சி, நான் முதலமைச்சர் ஆகின்ற பொழுது கடு வறட்சி, அந்த வறட்சியில விவசாயிகள் பாதிக்கப்பட்டாங்க. பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு சுமார் 2448 கோடி வறட்சி கொடுத்த ஒரே அரசாங்கம் இந்தியாவில் அண்ணா திமுக அரசாங்கம். இன்னைக்கு விவசாயிகளை கண்ணை இமை காப்பதை போல பாதுகாத்தோம்.
எப்பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு கஷ்டம் வருதோ அப்பெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு துணை நின்று அந்த கஷ்டத்தை நீக்கிய ஒரே அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல விவசாயிகள் தொடக்க வேளாண் வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் 2 முறை தள்ளுபடி. விவசாயிகள் எப்பொழுது வேணாலும் மின் மோட்டரை இயக்கலாம், மும்முனை மின்சாரத்தை கொடுத்தோம். இன்றைக்கு பல திட்டங்கள், 1-2 ஏராளமான திட்டங்களை விவசாயிகளுக்கு கொடுத்திருக்கிறோம். விவசாய தொழிலாளி அவர்களுக்கும் கொடுத்திருக்கிறோம். பசுமை வீடுகள் கொடுத்திருக்கிறோம். மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி மணந்த போது ஏழைகள் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அவர்கள் வீடு இல்லாம வீட்டு மனை இருந்தால் அந்த இடத்துல காங்கிரீட் வீடுகள் அரசாங்கமே கட்டி கொடுக்கும். ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இல்ல இடமே இல்லைன்னா அரசாங்கமே அந்த ஏழைகளுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் இடத்தை வாங்கி காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும். அண்ணா திமுக வீடு இல்லாதவர்களே இருக்கக்கூடாது. அண்ணா திமுகவுடைய லட்சியம் இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஆட்சியை அண்ணா திமுக அரசாங்கம் உங்களுக்கு கொடுக்கும் என்பதை நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைக்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ஆட்சி 50 மாசம் ஆகுது. ஆட்சி 50 மாத காலத்தில் இன்னைக்கு தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா சட்டம் ஒழுங்கு அடியோடு சீர்கெட்டு போச்சு. அதுக்கு என்ன காரணம்? இப்படி காவல்துறையை சுதந்திரமாக செயல்படுறதுக்கு விடுறது கிடையாது. அது கையில் கட்டப்பட்டிருக்கின திமுக நிர்வாகிகள் அராஜகம், அவள் பணி செய்ய விடாம தடுக்கிறது. அந்த அமைச்சர் இருக்கின்ற அமைச்சர்கள்லாம் குட்டி ராஜா மாதிரி நினைக்கிறாங்க. எப்படி நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கின்ற காவல்துறைக்கு இப்படிப்பட்ட நிலைமை வருது? அதனாலதான் இன்றைக்கு போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது. ஏன்னா அவர்கள் போதை ஆசாமிகளை முழுமையா கைது செய்ய முடியல. இப்படிப்பட்ட நிலைமை இந்த ஆட்சியில் நிலவுகிறது. தமிழகத்தில் போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா மாறி போச்சு. இதை எப்படி கட்டுப்படுத்த முடியும்? சிந்திச்சு பாருங்க. 3 ஆண்டுக்கு முன்பாகவே தொலைக்காட்சியின் வாயிலாக பத்திரிகையின் வாயிலாக சட்டமன்றத்தில் தமிழகத்தில் எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை அதிகமாக இருக்குது, அதை தடுத்து நிறுத்துங்கள் என்று பல முறை பேசியாச்சு. ஆனா சவடங்கால சந்து ஊதுற மாதிரி கேட்டுக்கவே இல்லை இந்த அரசாங்கம். இப்பொழுது பேசுகிறார் முதலமைச்சர் தொலைக்காட்சியில், போதையில் இளைஞர்கள் செல்லாது என்று. எல்லாம் கெட்டு குட்டிச்சவரான பிறகு பேசி என்ன பிரயோஜனம்? நாங்க சொல்லும் போது இந்த கஞ்சா விற்பனை எல்லாம் தடுத்து நிறுத்தி இருந்தா இந்த மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சாவுக்கு அடிமையாகி சீரழிந்திருக்க மாட்டாங்க. அவங்க சீரழிந்த பிறகு இப்ப தொலைக்காட்சியில் பேசுறார் முதலமைச்சர், போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இந்த அரசாங்கம் திறமையற்ற அரசாங்கம். ஒரு பொம்மை முதலமைச்சர் தான் இந்த நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கார். எப்ப பார்த்தாலும் கோட் சூட் போட்டு அப்படியே தொலைக்காட்சி நின்று அதை படம் பிடிச்சு தினம் டிவியில் வரும், தினம் பத்திரிகையில் வரும். இந்த நாட்டு மக்களுக்காக என்ன செஞ்சீங்க? மக்கள் கேட்கிறாங்க. ஒரு அரசாங்கம் என்பது நாட்டு மக்களை காக்க வேண்டும், நாட்டு மக்களுக்கு இருக்கிற பிரச்சனையை தீர்க்க வேண்டும். அதுதான் அரசாங்கம். இந்த மாதிரி இந்த 50 மாத கால ஆட்சியில் நடந்திருக்குதா? சொல்லுங்க, நடந்திருக்குதா? இதே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2011 2021 வரைக்கும் மாண்புமிகு அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்தாங்க. அதுக்கு பிறகு நான் முதலமைச்சராக உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டேன். இப்படி 10 ஆண்டு காலம் சிறப்பான ஆட்சி கொடுத்தோம். இந்தியாவில் இருக்கின்ற பல மாநிலத்தை காட்டிலும் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். இன்றைக்கு பல துறை இருக்குது. இன்றைக்கு ஒரு அரசாங்கத்தில் பல துறை இருக்குது. எல்லா துறையும் சிறப்பாக செயல்பட்ட அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம். அதுக்கு சான்று இந்திய அளவில், தேசிய அளவில் எல்லா துறைகளிலுமே நாங்க தேசிய விருது பெற்றிருக்கிறோம். இன்றைக்கு விவசாயம் எடுத்துக்கிட்டா உணவு தானிய உற்பத்தி தொடர்ந்து 5 ஆண்டு காலம் அதிகமா உணவு தானிய உற்பத்தியை பெருக்கி தேசிய அளவில் கருமான விருதை பெற்றுக்கிறோம். உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை தொடர்ந்து 6 ஆண்டு காலம் இன்றைக்கு இந்தியாவிலேயே எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவிற்கு தேசிய அளவில் உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டில் அந்த விருது பெற்றிருக்குது. அதுபோல போக்குவரத்து துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம், மின்சார துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம், சமூக துறையில விருது பெற்றிருக்கிறோம், உயர்கல்வி துறையில விருதுகளை பெற்றிருக்கிறோம். உள்ளாட்சியில் மட்டும் 140 தேசிய விருதுகளை அண்ணா திமுக ஆட்சியில் நாங்கள் பெற்றிருக்கிறோம்.